அப்டேட் பண்ணிட்டு நீ அனுப்பிச்சுப்பா அப்படின்னு சொன்னா இல்லையா? சொன்னதுக்கு ஒரு சரி நேரம் இல்லையா? அன்னைக்கு வந்து சொல்றீங்க போனை வச்சு கட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னு கேட்டீங்க. சரி சாப்பிட்டு ஒரு சுட்டு நாங்களும் கம்மிட்டு இருந்தோம். சரி நாங்க என்ன சொல்றது, ஒரு வேலை இருந்தா இப்ப நாங்க கட்டி எங்களுக்கு மழை வந்ததுனால எனக்கு வேலை இல்லை சார். நான் தரேன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல. மழை வந்ததுனால எனக்கு வேலை இல்லை. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க வேணும்னு காலையில வந்து இப்படி உட்காந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது? சொன்ன சனிக்கிழமை சம்பளம் வாங்கி. ஆமாங்க சார், மழை வந்தா எனக்கு வேலை இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க சார், மழை வந்தா நான் என்ன பண்ண? பெயிண்ட் வேலை செய்யறேன். மழை வந்தா நான் என்ன பண்ண முடியும்? என் நம்பரும் போட்டுருக்கல, எனக்கு இது வரைக்கும் போன் வந்துச்சா? சரி, அவர் நேத்து வந்தாருல சந்தோஷ் சார் கிட்ட சொன்ன முந்தா நேத்து. அவர் சந்தோஷ் சாருக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி சந்தோஷ் சாருக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி போன் பண்றீங்க? அன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது சந்தோஷ் சாருக்கு நான் போன் பண்ணும்போது நீ போன் பண்ணி பேச மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க பேச மாட்டேன்னு சொன்னீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? பேச மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி சந்தோஷ் சார் போன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி போன் பண்ணீங்க எனக்கு? அப்புறம் எப்படி போன் பண்ணுங்க? பாத்துருக்கேன் நானு. அதான் அப்புறம் அவருக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க போன் பண்ணீங்க. வேலைக்கு வந்திருக்கேன். சரி பரவாயில்ல, நான் போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் போன் பண்ணீங்க. போன வாரத்துல இருந்து இந்த வரைக்கும் 2 நாள் 10 தாட்டி நீங்க சொல்லிட்டு. சரிங்க சார், எனக்கு மழை வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? என் நம்பர் இருக்குல்ல, உங்க நம்பருக்கு நான் என்ன பண்றது? சம்பளம் இல்லைன்னு சொன்னீங்களா நீங்க? நான் வேலையில சம்பளம் இல்லைன்னு சொன்னீங்க சார். நான் கூட சொன்னேன் சார், நான் வேலைக்கு போயிட்டு நான் தரேன். சாயங்காலம் நானே கூப்பிட்டு போட்டு விடுறேன். உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நேத்துங்களா சார்? நேத்து காலையில வந்தாங்களா இல்லையா? நேத்து நான் வந்து போட்டோ. ஆமா, அவர்கிட்ட நான் சொல்லி தான் அனுப்பிச்சேன். சந்தோஷ் சார் கிட்ட சொல்லி நீங்க போன் பண்ணி கேளுங்க. சந்தோஷ் சார் கிட்ட நான் சொல்லி தான் அனுப்பிச்சேன். சொன்னீங்களா இல்லையா? நான் போன் பண்ணி போட்டு விடுற காசு வந்ததுக்கு அப்புறம் தான் போடுறேன்னு சொன்னேன். நான் இன்னைக்கே போடுறேன் நாளைக்கே போடுறேன்னு நான் சொல்லவே கிடையாது. நீங்க சொல்லவே இல்லை. சனிக்கிழமை பணம் கட்டணும் உங்க வாயில வரவே இல்லை. எப்போ? நேத்து நான் அவர்கிட்ட நான் மாத்தி காசு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தரேன்னு சொன்னேன். போன வாரம் என்ன சொன்னீங்க? காசு வந்ததுக்கு அப்புறம் தான் தரேன். 9ஆம் தேதி என்ன சொன்னீங்க? போன வாரம் சொன்னேங்க சார். சார் சொல்லுங்க, லைனா சொல்லுங்க. 9ஆம் தேதி கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? ஆமாங்க சார், நான் வந்து 2 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை தரேன். நான் வர்றதுக்கே 2 நாள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வர்றதுக்கே 2 நாள் லேட் ஆகி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா? பார்த்தது நீங்க என்ன சொன்னீங்க? நான் அப்பதான் சார் ஊர்ல இருந்து வந்தேன்னு ஆமா சொன்னேன். அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு சாயங்காலம் தங்கிட்டு போயிட்டேன். ஆமா, நீங்க தரல. ஆமா, திரும்பி திக்கலாம். ஆமா, என்ன சொன்னீங்க? எனக்கு பணம் ஆகல, எனக்கு 2 நாள் டைம் வேணும். ஆமா, அப்ப ஆஜினா கொடுக்க மாட்டோமா? கொடுத்தனா இல்லையா? ஆமா, ஆமா. திரும்பி புதன்கிழமை வந்த என்ன நீங்க? சார் இன்னும் பணம் ஆகலன்னு சொன்னேன். சரி, புதன்கிழமை வந்ததுக்கு ஆகல. 2 நாள். ஆமா, சனிக்கிழமை தான் ஆகுது. ஆமா, சனிக்கிழமை புதன்கிழமைக்கு அப்புறம் மழை ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன பண்ண முடியும்? அதான் மழை இந்த பாருங்க, மழை இப்பதான் பெஞ்சு விட்டுருக்கும். எனக்கு பெயிண்டிங் வேலை சார். எனக்கு பெயிண்டிங் வேலை. அதுக்குன்னு என்ன மல்பாடு வேலை தொந்தரிச்சு எங்க தானே போட்டுக்கிச்சு. இல்ல எல்லா நாளும் கொடுத்துட்டே உட்காந்துருக்க முடியும். சரி சார், எனக்கு டைம் வேணும் அவ்வளோ சார். இல்லைன்னா ஓடி போடுறதுனா போடுங்க சார், அவ்வளோதான். எனக்கு டைம் வேணும். காசு வரும்போது நான் போடணும் சார், அவ்வளோதான். காசு வரும்போது நான் தரேன். எத்தனை நாள் டைம் சொல்லுங்க? டைம் இல்லை, ஏன்னா திடீர்னு மழை வந்துச்சுன்னா எனக்கு வேலை இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? 2 நாள் டைம் சொல்றீங்க. புதுசா டைம் சொல்லுங்க. நான் 2 நாள் சொல்லல, எனக்கு டைம் வேணும், அவ்வளோதான். சொல்லவே இல்லை சார். சொல்றது எனக்கு 2 நாள் சரி. சார் மழை வந்துச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும்? திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க சார். அதுதான் எனக்கு மொத்தமா டைம் சொல்லுங்க. மொத்தமா டைம் சொல்ல முடியாது. திடீர்னு மழை வந்துச்சுன்னா எனக்கு வேலை இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நாளைக்கு வேலைக்கு போறேன், திடீர்னு மழை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு நான் டைம் சொல்றேன். காசு வந்து நான் உடனே உங்களுக்கு கட்டிடுறேன். டைம் சொன்னா அப்புறம் நீங்க நாளைக்குன்னு சொன்னா திடீர்னு நாளைக்கு வந்து நின்னீங்க, நான் என்ன பண்ண முடியும்? டைம் அப்படி சொல்ல முடியாது. மழை சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, நான் அப்படி சொல்ல முடியாது சார். மழை வருது, வெயில் வருது, உங்களால எப்ப நீங்க போங்க, நான் போன் பண்ணி கட்டி விட்டுறேன். அதுதான் எப்போ எனக்கு ஒரு டைம் சொல்லுங்க. டைம் அக்யூரேட்டா சொல்ல முடியாது சார். அக்யூரேட்டா ஏன் சொல்ல முடியாது? பணம் வாங்குற அன்னைக்கு நான் அக்யூரேட்டா பணம் கட்டறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்க, அன்னைக்கு சொல்ல முடியும். ஆமா, எவ்வளவு நாள் நான் கட்டலையா? மழை வந்ததுனால சூழ்நிலை அப்படிதான் மாறும், ஒண்ணும் பண்ண முடியாது. வந்து 4 மாசம் 4 மாசமெல்லாம் நீங்க உட்கார கிடையாது. இந்த பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. 4 மாசம் எல்லாம் உட்கார கிடையாது. நாங்கெல்லாம் கரெக்டா தான் கட்டிட்டு இருக்கோம். மிஞ்சி போனா 1 மணி நேரம் முன்ன பின்ன, ஒரு நாள் முன்ன பின்ன தான் ஆகும். ஒரு நாள் தான் முன்ன பின்ன ஆகும். மாச கணக்குல முன்ன பின்ன ஆனதுல வார கணக்குல ஒரு நாள் தள்ளி கட்டி இருக்கலாம். ஒரு நாள் தள்ளி கட்டி. இந்த அம்மா வந்தாங்க இப்போ. அந்த அம்மா வந்தா இன்னைக்கு 3 நாள் நீங்க தள்ளி கட்டி. 3 நாள் எல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஒரே நாள் தான். சும்மா எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சும்மா சார். யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் அப்புறம் அதான் நான் கேக்குறேன். தள்ளி அப்புறம் கட்டல ஒரு நாள் தான் சார். நீங்க 3 நாள் 4 நாள்ன்றீங்க. 3 நாள் எல்லாம் கிடையாது. 3 நாள். ஒரு நாள் தான் சார். 3 நாள் போட்டோ காப்பியோட உங்களுக்கு தட்டுமா சார்? நீங்க எடுத்துட்டு போய் கம்ப்யூட்டர்ல மாத்தி கூட போடுவீங்க. அது எங்களுக்கு என்ன தெரியுமா? எங்களுக்கு என்ன மெசேஜ் வருதா? நான் கட்டதுமே எங்களுக்கு மெசேஜ் வருதா? இங்க உள்ளது அங்க போய் சொல்லுங்க. ஆமாங்க, ஆமாங்க. நீங்க தான் அப்படி சொல்லுவீங்க. யாரு? ஊர்ல இருந்து வந்து 2 நாள் கட்டறேன், மறுபடியும் 2 நாள் வந்தா இன்னும் 2 நாள் 10 நாள் கட்டிட்டு இருப்பீங்க சார். இப்போ எவ்வளவு சார்? எனக்கு டைம் வேணும், அவ்வளவு சார். சும்மா கசகசன்னு பேசிட்டு இருக்காதீங்க சார். டைம் கரெக்டா சும்மா 1 வாரம் ஆகும் சார், அவ்வளவுதான். 1 வாரம் அடுத்த வாரம் சனிக்கிழமை. அடுத்த வாரம் சனிக்கிழமை தான். அடுத்த வாரம் சனிக்கிழமை கட்டுவீங்க. ஆமா, அடுத்த வாரம் சனிக்கிழமை கண்டிப்பா கட்டலன்னா நீங்க கேளுங்க சார். என்னது? அடுத்த வாரம் சனிக்கிழமை நான் காசு கட்டுறேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை கட்டுவீங்க. ஆமா, வரது கேட்டு இல்ல, இது அப்படியே அப்டேட் பண்ணி விடு. இது ஃபுல்லா அப்படியே எடுத்து அப்டேட் பண்ணி விடு. போட்டு வந்தப்பெல்லாம் இப்படி இப்படி கதையை பேசி போட்டு இன்னைக்கு வந்து 1 வாரம், மறுபடியும் 1 வாரம்.
அதான் உங்களுக்கு லோனையும் கொடுத்து போட்டு 20 நாள் 30 நாள் சொல்லிட்டு இருக்கிறோம். நீ வர்றப்பெல்லாம் வந்துட்டே உட்காந்து சார் நாங்க வயிற்றுக்கு வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு புத்தி இருக்குது. அப்படி ஏமாத்திட்டாலும் ஓடுற புத்தி எங்களுக்கு இல்ல. பாத்தீங்களா? அப்புறம் 2 நாள் டைம் நீங்க அதுக்கு என்ன பண்றது சார்? சூழ்நிலை எத்தனை 2 நாள் சூழ்நிலை திடீர்னு செத்து போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால செத்து போனவங்க வாங்க முடியாது. அவ்வளவுதான். செத்து போனவங்க வாங்க முடியாது. செத்து போனவங்க கம்பெனி என்ன பண்ணுது? எல்லாரும் செத்து போயிருந்தா லோன் வாங்குறாங்களா? இல்ல எல்லாரும் செத்து போயிருந்தா லோன் வாங்குறாங்களா? என்ன பேச்சு பழகுறீங்க? என்ன பேச்சு பழகுறீங்க சார்? சொல்லியாச்சு இல்லைங்க சார்? சொல்லியாச்சு இல்லைங்களா? லோன் வாங்குறாங்களா? கட்ட முடியாதனாலதான் நானும் கேட்கறேன். 2 நாள் சொன்னீங்க. அப்ப கட்ட வேண்டியதானே? வேலைக்கு போறீங்களா? கட்ட வேண்டியதானே? வேலைக்கு போறீங்களா? கட்ட வேண்டியதானே?